நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முருகன் குமரன் குஹன் என்று மொழிந்து, முருகன் குமரன் குஹன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய். பொறுப்புங்கவரும் புவியும் பணியும் குரு புங்கவ என் குணபஞ்சரனே, குரு புங்கவ என் குணபஞ்சரனே. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். தை அப்படின்னு சொன்ன உடனேவே நினைவுக்கு வரக்கூடிய விசேஷமான நட்சத்திரம் பூசம் அப்படிங்கிறது. இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது ரொம்பவே மகத்துவம் கொண்ட ஒரு திருநாளாக கருதப்பட்டு வருகின்றது. இந்த லோகம் க்ஷேமமாக இருப்பதற்கு தைப்பூச திருநாள் அன்று அந்த கந்தனை நாம் வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். கந்தனுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்தாலே எப்படி அவரை வழிபடுறதுன்னு எல்லாருக்குமே நினைக்க தோணும். ரொம்ப எளிமையா அவரை தொன்று தொட்டு நம்ம வழிபட்டு வர முறை எதுன்னு பார்த்தா கவச்சம் சொல்லி அவரை நாம் வழிபட்டு வருகின்றோம். கந்த சஷ்டி கவசம் மூலமாக அந்த முருகனை வழிபாடு செய்வது என்பது ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயமாகவே இருக்கு. திருச்செந்தூர் மகாத்மியங்களை கூறுவதுதான் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் என்று தொடங்கும் இந்த கந்த சஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கை கூடும், நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரர் இடர்த்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே கூறி. சிருஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர்வேலு பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர்வேலு பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. மையல் நடஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் வேலால் என்னை காக்கவென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலா எண் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக, நேசகுர மகள் நினைவோன் வருக. ஆறு முகம் படைத்த ஐயா வருக, நீரிடும் வேலவன் நித்தம் வருக. சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரவண பவனா சடுதியில் வருக. விணபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரஹண நிர நிர நிரன ரஹண பவச்ச ரர 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 ரிஹண பவச்ச ரிரி 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 ரி விணபவ சரவண வீரா நமோ நம
நிர நிரன வசரஹணப வருக வருக அசுரர் குடி கெடுத்த ஐயா வருக என்னை யாழும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குஷமும் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தென்னை காக்க வேலோன் வருக ஐயும் கிரியும் அடைவுடன் சௌவும் உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளி ஐயும் நிலை பெற்று என் முன்னித்தமும் ஒளிரும் ஷண்முகன் தீயும் தனியொளி யௌவும் குண்டலியாம் சிவகுகந்தினம் வருக ஆறுமுகமும் மணிமுடியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஆறுமுகமும் அணிமுடியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் 6 திண்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நசீராவும் இரு தொடையழகும் இணை முழந்தாடும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க செககண 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 செகண மொக 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 மொகன நக 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 நகன டிகு குண டிகு 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 குண டிகுண ர 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 ரி 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 டு 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 டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேள் முந்து எந்தனை ஆளும் ஏரகச் செல்வா மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதன் என்று எந்தனை ஆளும் ஏரகச் செல்வா மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்றெண்ணும் என் தலை வைத்துன் இணையடி காக்க என் உயிர்க்குயிராம் இறைவன் காக்க 12 விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விழி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருபல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் இளம் கழுத்தை இனியவேல் காக்க
ரத்ன வடிவேல் காக்க சேரிளமுலை மார்த்திருவேல் காக்க கன்னம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் இளம் கழுதை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிளமுலை மார்த்திருவேல் காக்க வடிவேல் இரு தோள் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நாணாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் புரி இரண்டும் அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வடிவேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கணை கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன் கை இரண்டும் முரண்வேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நல் துணையாக நாவிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுட நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகையகல வல்ல பூதம் பலாஷ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரணை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருஷி காட்டேரி இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடனை வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனை அடியினில் அரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீழ்முடி மண்டையும் பாவைகள் உடனே பல கலசத்துடன் மனையில் புதைந்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் படமும் காவுடன் சோறும் போதும் வஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட காலத்துதாள் என்னை
முட்டு விழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேலால் பற்று பற்று பகலவன் தணலெறி 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 தணலதுவாக விடு விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதினில் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன்மம் சொக்கு சிரங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி புருதி பக்க பிளவை படர்தொடை வாடை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்குத்து அரணை பருவரையாப்பும் பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேழ் உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காக மண்ணாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சைலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரிதிருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தணிகாச்சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனிபதி வாழ்பாலகுமாரா ஆவினன் குடி வாழகிய வேலா செந்தில் மாமலையுறும் செங்கல்வராயா சமராபுரி வாழ்ஷண்முகத்தரசே காரார் குழலாள் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூரியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் ரக்ஷி அன்னமும் சொன்னம் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை
கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாடும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவது ஆகி கந்தர் ஷஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜபித்து உகந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோரடங்கலும் வசமாய் திசை மன்னர் எண்மர் சேர்ந்தங்கருளுவர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தர் கைவேலாம் கவசத்து அடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்கார தடி அறிந்தெனதுள்ளம் அஷ்டலக்ஷ்மிகளின் வீரலக்ஷ்மிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்த கையதனால் 27 உவந்த முதலித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள என்றனதுள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி புறமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேளே போற்றி உயர்கிரி கனக சபை போரரசே மயில் நடம் இடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவவோம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் 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 ஷண்முகா சரணம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சென்னி குல நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுரக்கவி அதனை புயவரையில் புனை வீரன் அயில் வீரன். கந்தசஷ்டி கவசத்தை பத்தி பார்த்தோம். இந்த கந்தசஷ்டி கவசம் எங்க அரங்கேறியது அப்படிங்கறது தான் அடுத்து பார்க்க போறோம். ஈரோடு பக்கம் சென்னிமலை முருகன் கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பல மகாத்மியங்களை கொண்ட அந்த திருத்தலத்துல தான் கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றப்பட்டது. இவ்வளவு மகிமைகள் கொண்ட இந்த சென்னிமலையோட வரலாறு பற்றியும் இந்த சென்னிமலையோடைய மகாத்மியங்களை பற்றியும் ரொம்ப அழகா நமக்காக கவிஞர் மணிகண்டன் அவர்கள் சொல்ல இருக்கின்றார்.
இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற திருக்கோயில் தமிழகத்தின் மண்ணை மனம் கமடச் செய்யக்கூடிய சென்னிமலை. முருகனின் மறுபெயரழகு, முருகனின் மறுபெயரழகு, அந்த முருவலில் மயங்குது உலகு. முருகனின் மறுபெயரழகு, அந்த முருவலில் மயங்குது உலகு. முருகனின் மறுபெயரழகு. குளுமைக்கு அவனொரு நிலவு, குளுமைக்கு அவனொரு நிலவு, குளுமைக்கு அவனொரு நிலவு. நீ குமராயன சொல்லி பழகு, குளுமைக்கு அவனொரு நிலவு. நீ குமராயன சொல்லி பழகு. முருகனின் மறுபெயரழகு. எப்படி இந்த மலை அமர்ந்திருக்கிறது? தென்றலும் தேனும் சுவைமிகு களிர்களும் காணாறுகளும் ஓங்கி வளர்ந்த மரங்களும் சந்தன தருக்களும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் வேட்டைக்கு ஆவணங்களும் வீட்டுக்கு வேங்கையும் தரக்கூடிய பசுமையான சூழல் கொண்ட ஓங்கு உயர்ந்த கோபுரத்தில் மழையில் அழகாக இருக்கின்றான் முருகப்பெருமான். முருகனே அழகு, அந்த மலை அதைவிட அழகு. அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய சென்னிமலை முருகனை தரிசிக்க காண அங்கிருந்தே உங்களை அழைக்கின்றோம். வாருங்கள் சென்னிமலைக்கு. இதோ நாம் கோவிலுக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், முருகப்பெருமானே அழகு. அழகு என்றாலே முருகன் என்றுதான் அர்த்தம். நீங்கள் முருகா 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 என்று சொன்னாலே உங்களுக்கு அழகு வந்துவிடும். இன்னும் சிறப்பு, முருகன் மட்டும் ஏன் கடவுளில் அழகாக இருக்கின்றான் என்று யோசித்து பார்த்தேன். அவன் குடியிருக்கும் இந்த சென்னிமலை அழகு. அவன் குடியிருக்கக்கூடிய இந்த மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுடைய வாகனம் மயில் இயல்பிலேயே அழகு. இந்த மலையில் மீது இருக்கக்கூடிய அற்புதமான மயில் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் கையில் பிடித்திருக்கக்கூடிய கொடி எது என்று பார்த்தால் ஒரு வித்தியாசமான அழகுடைய சேவலை கொடியாக பெற்றிருக்கின்றான். இப்படி எல்லாம் அழகாக இருக்கக்கூடிய முருகனை நாம் சென்னிமலையில் சென்று தரிசித்தால் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று வரலாற்று உண்மை சொல்கின்றது. இதிலே இன்னொரு சிறப்பு என்ன என்று கேட்டால், ஏன் முருகன் அழகாக இந்த சென்னிமலையிலே இருக்கின்றான்? பாலால், பஞ்சாமிர்தத்தால், பஞ்சகவியத்தால், சந்தனத்தால், ஜவ்வாதால் அபிஷேகம் செய்வதால் அவன் அழகாக இருக்கிறானா? இல்லை. அவனுடைய எண்ணம் தான் அழகுக்கு காரணம் என்று அருணகிரிநாதர் சொல்கின்றார். கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கின்றார். அதற்கு காரணம் என்ன? கந்தபுராணத்தை படித்தாலும் சரி, கந்தர் அனுபூதியை படித்தாலும் சரி, எங்கள் அருணகிரி பெருமானுடைய வாயிலே கேட்டாலும் சரி, அல்லது சஷ்டி கவத்திற்குள் உள்ளே சென்று நம்முடைய இதயத்தை முருகன் பக்கம் சென்றாலும் சென்னிமலை முருகன் அழகாக இருப்பதற்கு காரணம் அவனுடைய எண்ணம் தான். அதற்கு காரணம் வைதாரையும் வாட வைக்கக்கூடிய தமிழ் கடவுள் அல்லவா முருகன். இந்த சென்னிமலை முருகனுக்கு இன்னொரு சிறப்பு என்ன என்றால், முருகனே அர்ச்சகராக வந்து, அழகே பாலகன் அவன் எப்பேற்பட்ட அழகு பாடகன், அவனே அர்ச்சகராக வந்து ஒரு மன்னருக்காக அர்ச்சனை செய்தார் என்றும், யாருக்கெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த சஷ்டி விரதம் மேற்கொண்டு சென்னிமலை முருகனை பார்த்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்குகிறது என்று வரலாறு சொல்கின்றது. சோழ மன்னனால் கட்டப்பட்டது. இன்னும் ஒன்றை நான் பதிவு செய்ய இங்கே ஆசைப்படுகின்றேன். அந்த ஊரில் ஒரு பண்ணையார் இருந்திருக்கின்றார். பெரும் பசுங்கூட்டத்தை வளர்த்திருக்கின்றார். அந்த பசுக்களெல்லாம் தானாகவே வேடுவனுடைய துணை கொண்டு மாடுகள் அப்படியே மேய்க்கச் செல்லும். ஆனால் ஒரே ஒரு பசு மட்டும் நாள்தோறும் தன்னந்தனியாக சென்று அற்புதமாக தன்னுடைய பாலை ஒரு பகுதியிலே சொரிந்துவிட்டு மீண்டும் தன்னுடைய இருப்பிடம் நோக்கி வந்து விடுகிறது. இதை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார் பண்ணையார். என்ன நடக்கிறது என்று பார்த்தார். ஒரு நாள் பசுவின் பின்னே அந்த வழிகளின் வழியே வெளிவைத்து நடக்கத் தொடங்கிய பண்ணையார் என்ன செய்தார்?
பால் சொரிந்த இடத்தில் எடுத்து எடுத்து அதை புதைகுழி போல எடுத்து பார்த்தால் அங்கே ஒரு அற்புதமான சிலை, அழகான முகம், இடுப்பு பகுதி மட்டும் கொஞ்சம் சேதப்பட்டு இருந்தது. அதை ஒளியால் சரி செய்தால் இரத்தம் பீரிட்டு வருவதைப் போல இருந்ததாம். பிறகுதான் பார்த்தால் அங்கே அழக சுரூபமாக அற்புதமான ஒரு கற்சிலை இறைவன் அங்கே இருந்திருக்கிறான். அதை எடுத்தும் பிரதிஷ்டை செய்ததாக வரலாற்று உண்மை சொல்லப்படுகிறது. இன்னும் ஒன்று உண்டு, அற்புதமாக சொல்லுவார்கள். குருவுக்கே பாடம் சொன்னவன் சுவாமி மலையில், அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். சென்னி மலையிலே எல்லா முருகன் கோவிலும் போல் அல்லாது கந்த சஷ்டியும் கிருத்திகையும் செவ்வாய் வெள்ளி விரதங்களும் மட்டுமல்ல, நவராத்திரி திருவிழா தமிழகத்திலே மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய திருக்கோயிலில் ஒன்றாக இந்த சென்னிமலை முருகன் இன்றளவும் விளங்கி வருகின்றான். அத்தோடு மட்டுமல்லாமல் கந்த சஷ்டி விழா மிக அற்புதமாக கணபதி பூஜையோடு தொடங்கி சூரசம்ஹாரம் நடைபெற்று விடையாட்சி உற்சவம் திருமணத்திற்கு பின்பு நடைபெறுகின்றது. இப்படி இயற்கை சூழலும் அழகும் வரலாற்று சிறப்பும் அருணகிரி சுவாமிகளுடைய சிறப்பும் பெற்ற இந்த திருக்கோயிலில் கந்த சஷ்டி கவசம் இயற்றப்பட்டதாகவும் வரலாறு உண்டு. ஆனால் சஷ்டி கவசம் என்பது 6 படை வீடுகளுக்குமே இருக்கு என்பதை இந்த சமுதாயத்திற்கு நான் விஜய் தொலைக்காட்சி வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கோயில் முருகனை ஆதி காலத்தில் சிற்பி செதுக்கும் பொழுது, அவர் தலைப்பகுதி வேலை முடிந்த பிறகு கழுத்து பகுதி வரும் பொழுது அவர் உடலிலிருந்து இரத்தம் வந்ததாகவும், அதற்கு மேல் வேலை செய்ய முடியாமல் அந்த சிற்பி விட்டுவிட்டதாகவும், அப்படியே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிவிட்டதாகவும் ஐதீகத்தில் கூறுகிறார்கள். அந்த வடிவத்தில் தான் இன்று வரை அவருடைய பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஒரு சிறப்பு, கந்த சஷ்டி கவசம் இந்த கோயிலில் தான் அரங்கேறியதாக சொல்லி, அது பாலந்தேவன் ராயன் சுவாமின்னு சொல்லிட்டு நம்ம சென்னிமலைக்கு பக்கத்தில் மடவளாகம் அப்படிங்கிற ஊரிலிருந்து அந்த புலவர் இங்கே அரங்கேற்றியதாக புராண வரலாறு உள்ளது. உலகத்தில் எல்லா இடங்களிலும் முருகன் அழகுக்குரியவன் தான் என்றாலும் எங்களுடைய சென்னிமலை முருகன் சிங்காரமாக அந்த கம்பீர தோற்றத்தோடு குழந்தை வடிவமாக அவன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கின்ற போது நித்தம் நித்தம் 6 கால பூஜை இங்கே நடைபெறுகிறது. சென்னிமலை சென்று இறைவனை வழிபட்டால் நம் துன்பமெல்லாம் பனிபோல் விலகி வருகிறது என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது. நான் ஒற்றை செய்தியில் சென்னிமலை முருகனை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்றால், சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. ஆன்மீக அன்பர்களே, ஒரு முக்கியமான நிகழ்வை இந்த இடத்தில் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். சென்னிமலை முருகனுடைய சிறப்பை பற்றி நாம் பேசிக்கொண்டே வந்தோம். ஆனால் அந்த அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய இன்னொரு சம்பவத்தை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். உண்மையிலேயே 63 நாயன்மார்கள் உங்களுக்கு தெரியும், சேக்கிழாரால் பாடப்பெற்று பெரிய புராணத்தை பெருமை பேசப்பட்டவர்கள். ஆனால் தமிழ் சமூகத்தினுடைய 64வது நாயன்மாராக இன்றும் நாம் நினைக்கக்கூடிய வாரியார் சாமிகள் பல்வேறு முருகனுடைய திருத்தலத்திற்கு சென்றாலும் சென்னிமலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக நினைத்து வழிபட்டதாக பல்வேறு சான்றுகள் புத்தகத்தில் நாம் படித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரே நாளில் மனிதன் செல்வந்தனாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். பல நாள் ஓடி ஓடி உழைத்து சம்பாதிக்க வேண்டிய பணத்தை ஒரே நாளில் நாம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதே போலத்தான் இறைவனுடைய அருளையும் ஒரே நாளில் நாம் பெற்றுவிட முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் கடினம்தான். ஏனென்றால் நாளெல்லாம் நாம் பூஜை செய்து இறைவனை வழிபட வேண்டும். அதற்கு பெயர் நித்திய பூஜை என்று பெயர். அந்த நித்திய பூஜையில் குறைகள் ஏதேனும் இருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்குத்தான் பிரம்மோற்சவம் என்று ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும்.
அந்த பிரம்மோற்சவத்திலும் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை களைவதற்குத்தான் பெருஞ்சாந்தி பெருவிழா என்கின்ற குடமுழுக்கு நடைபெறும். அப்போது நித்தியமாக நடைபெறுவதற்கு நித்திய பூஜை, அதில் உள்ள குறைகளை களைவதற்கு பிரம்மோற்சவம், அந்த பிரம்மோற்சவத்தையும் களைவதற்குத்தான் பெருஞ்சாந்தி பெருவிழா என்கின்ற குடமுழுக்கு. இது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் குறிஞ்சி மலர் பூப்பதை போல. யார் ஒருவர் ஒரு குடமுழுக்கை பார்க்கின்றார்களோ அவர்களுடைய ஆயுள் 12 ஆண்டுகள் நீடிக்கிறது என்பது நம்முடைய நாட்டின் வேதத்தினுடைய ஐதீகமாக இருக்கின்றது. நாம் ஒரே நாளில் முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் குடமுழுக்கு நடைபெற்ற ஓராண்டுக்குள் சென்று வழிபட்டால் குடமுழுக்கை பார்த்த என்ன பலனோ அது அப்படியே கிடைக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் வரலாற்று பதிவாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதையும் விட சிறப்பு என்ன என்று கேட்டால், உங்கள் வீட்டு வரவேற்பறைக்கே இதோ இந்த சென்னிமலை முருகனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இதய கதவை திறந்து உள்ளத்திலே கொண்டு வந்து நாம் சேர்த்திருக்கிறோம் என்பதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டுதான். நாளும் கோலும் பொருந்திய இந்நாளில் உலக நன்மை கருதி எல்லோருக்கும் இன்பம் வாழும் அன்புடன் சேர்க்க சென்னிமலை ஆண்டவர் திருப்பாதத்திலே மலர் தூவி வணங்குகிறேன். அருவான் முருகான் முருகா போற்றி, திருவாமரையில் செம்பொருள் போற்றி, ஆறுமுகத்தும் அரசே போற்றி, இருள் பூங்கடங்கும் உறவோய் போற்றி, ஈசற்கினிய சேயே போற்றி, மாசரு திருவடி மலரோய் போற்றி, ஏவி ஏரகும் அமர்ந்தாய் போற்றி, கைமேல் கொண்ட கவலா போற்றி, நந்தா விளக்கே நாயகா போற்றி, காப்பாய் படைப்பாய் கழிப்பாய் போற்றி, முப்பீரற்ற முதல்வா போற்றி, பிள்ளை மொழியும் பிள்ளாய் போற்றி, வள்ளி பால் நகை கொல்மாமுகா போற்றி, தெய்வ யானையம்மை சேர்ந்தோய் போற்றி, ஆவினங்குடி ஆண்டாய் போற்றி, மேவி ஏரகம் சேர்ந்தோய் போற்றி, மேலவர் மடங்கலாம் விசாக போற்றி, சென்னிமலை வாழும் தேவனே போற்றி போற்றி. இந்து சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாற்பயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓம் என்கின்ற பிரணவ பொருளின் வடிவமாக இருக்கவன் முருகன். அதனால் தான் நம்முடைய காது கூட செவிகளில் நல்லதை கேட்க வேண்டும் என்பார்கள். செவி கூட ஓம் என்கின்ற வடிவில்தான் இருக்கும். ஏன் தமிழ் சமூகத்தில் காது குத்துகிறார்கள் என்று சொன்னால், இம் என்கின்ற புள்ளி வைப்பதற்குத்தான் ஓமின் வடிவமாக காது இருக்கின்றது. இந்த செவிகளில் ஓங்காரத்தின் வடிவமாக இருந்து ஆணவம் கண்மம் மாயை அடித்து சூரபத்மனை வென்ற முருகப்பெருமானை நாம் சென்னிமலை சென்று ஆத்ம சுத்தியோடு வழிபட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பணிவோடு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சென்னிமலை எவ்வளவு அதிசயங்கள் கொண்டது அப்படிங்கறத கவிஞர் மணிகண்டன் அவர்கள் சொல்லி நம்ம கேட்டோம். இந்த தென் பிரதேசம் இருக்கே, முருகப்பெருமானுக்கு எத்தனையோ பல திருத்தலங்கள் இருக்கு. முருகன் அப்படின்னு சொன்னாலே அவருடைய சிங்காரம், அதை யாருமே மறக்க முடியாது. பாடும் பொழுது கூட சிங்கார வேலவன் வந்தான், எந்த நெய்யாள சிங்கார வேலவன் வந்தான் அப்படின்னு பாடுறது உண்டு. சிக்கல் சிங்கார வேலனை நினைக்காத இருக்கவே முடியாது. தென் பிரதேசத்துல இந்த சிக்கல் அப்படிங்கிற கோவில் ரொம்பவே பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக கருதப்படுகின்றது. முருகன் அப்படின்னாலே சூரசம்ஹாரத்தை யாருமே மறக்க முடியாது.
திருச்செந்தூரில் முருகன் நிகழ்த்திய சூரசம்ஹாரம் அதுல ரொம்ப முக்கியமா கருதப்படுறது அந்த முருகவேல் தான். வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்றது உண்டு. அப்பேற்பட்ட வேலை முருகப்பெருமானுக்கு தந்தது யாருன்னு பார்த்தா உமையவள். அந்த உமையவள் அப்பேற்பட்ட மகிமை கொண்ட வேலை முருகப்பெருமானுக்கு கொடுத்த திருத்தலம் எதுன்னு பார்த்தா இந்த சிக்கல் அப்படிங்கிற க்ஷேத்திரம் தான். இந்த சிக்கல்ல முருகப்பெருமானுக்கு கோலாகலமான பல வைபவங்கள் எல்லாம் நிகழ்ந்து வருகின்றது. அந்த விதத்தில் சிக்கல்ல இந்த தேர் விழா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சிக்கல்ல முருகப்பெருமானுடைய தேர் விழாவையும் அங்கு எப்படி உமையவள் முருகப்பெருமானுக்கு வேல் வழங்குகிறார் அப்படிங்கிறதையும் வேல் வழங்கிய பிறகு முருகப்பெருமானுக்கு வேர்க்கும் அந்த அதிசயத்தையும் அடுத்து நாம் காண இருக்கின்றோம். முருகப்பெருமானை எவ்வளவு கோலாகலமா கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்.
முருகப்பெருமான் அப்படின்னு நினைச்சாலே திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிஷேகத்தை நாம் பிரிக்கவே முடியாது. பன்னீரில் அபிஷேகம், பாலோடு அபிஷேகம், பழமோடு தேன் கலந்த பஞ்சாமிர்த அபிஷேகம். ஒரு புறம் இப்படி பாடுவாங்க, பாலபிஷேகம் பழனியிலே அப்படின்னு பாடுறது உண்டு. முருகப்பெருமானுக்கு விசேஷமான பல அபிஷேகங்கள் உண்டு. முருகப்பெருமானுக்கு விசேஷமான பல அபிஷேகங்கள் உண்டு. பால் அபிஷேகம் உண்டு, அதுபோல தேன் அபிஷேகம் உண்டு, பன்னீர் அபிஷேகம் உண்டு, சந்தன அபிஷேகம் உண்டு. ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த அபிஷேகம் எதுன்னு பார்த்தா பஞ்சாமிர்த அபிஷேகம். அதனால தான் முருகப்பெருமான் கோவிலை சொன்னாலே பஞ்சாமிர்த பிரசாதத்தை யாருமே மறக்கிறது கிடையாது. அப்பேற்பட்ட பல அபிஷேகங்கள் முருகப்பெருமானுக்கு எவ்வாறெல்லாம் நிகழ்கின்றது அப்படிங்கறத அடுத்து இப்ப நம்ம காண இருக்கின்றோம். தந்தனானா முருகா, தந்தனானா முருகா, தந்தனானா முருகா, தந்தனானா குஹா, தந்தனானா குஹா, தந்தனானா
6 முகம் 12 கரங்கள், ஒரே கல்லால் ஆனவர். ஒரே சிற்பி அமைச்சது 3 ஊரில். அதில் முதல் வடிவமைச்ச சுவாமி இந்த புறவச்சேரி முருகன், அதற்கு அடுத்து எட்டுக்குடி முருகன், அதற்கு பிறகு எண்கண் முருகன். இந்த சுவாமியை முதல் வடிவமைக்கும் போது எந்தவித குறைகளும் இல்லாமல் முழுமையாக இருக்கும்போது சிற்பி வடிவமைக்கிறார். வடிவமைச்சு முடித்த பிறகு அந்த காலத்து ராஜா முத்துர சோழங்கிற பார்த்துட்டு, இவ்வளோ அற்புதமாக இந்த சுவாமி இருக்காரு, இந்த பெருமை நமக்கு மட்டும்தான் வரணும், அடுத்த ராஜாவுக்கு வரக்கூடாது ஆசைப்பட்டு சிற்பியை கூப்பிட்டு அவருக்கு ஏகப்பட்ட பொன்பொருளாம் கொடுத்து, இனி நீ சுவாமி சிலையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 2 கட்ட வரலையும் வெட்டிறார். கட்ட வரல் இல்லாமல் 8 வரலாலே 2வது சுவாமி எட்டுக்குடி முருகன் செய்கிறார். அதற்கு பிறகு 2 கண்ணையும் ராஜா கூடாக்கிற செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்ட வரலும் கண்ணும் இல்லாமல் எண்ணமே உருவாகி வடிவமைக்கிறார் 3வது சுவாமி, அதான் எண்கண் சுவாமி. வடிவமைச்ச பிறகு அவருக்கு எல்லாம் கிடைச்சி இறுதியில் அவருக்கு வயசான பிறகு முக்தி கிடைக்கிது. அந்த சிற்பியோட சமாதி எண்கண்ணில் இன்றைக்கும் இருக்குது. இந்த சுவாமியோட வெயிட் 1 டன், உயரம் 6 அடி, அகலம் 4 அடி. இந்த வயிற்று முழுக்க மயில் கால், இந்த 2 காலையும் தாங்கிட்டு இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கார் சிற்பி. இந்த சுவாமிக்கு மட்டும் நரம்பு ஸ்தானத்தோடு இங்கே இருக்கார். நரம்புகள், நகைக்கண்கள் எல்லாம் நன்றாக தெரியும். முருகப்பெருமான் வழிபாட்டில் அத்தனை பேரும் மூழ்கி திளைத்து இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். சிறிய இடைவேளைக்கு பின் தைப்பூச திருவிழா தொடரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது என்று ஒண்ணு உண்டு. ஆனால் இருந்தா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வீட்டில் இருந்தபடியேவே முருகப்பெருமானை நாம் வழிபடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தைப்பூச திருவிழா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். முத்துக்குமாரனடி அம்மா அம்மா, முன்னை வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா. செல்வ முத்துக்குமார சுவாமி அவர் நம் முன் வினைகளை தீர்க்கக்கூடிய தெய்வம். அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம சங்கீர்த்தனம் மூலமாக வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் பன்மடங்கு நமக்கு பெருகுகின்றது. முருகன் அப்படின்னு சொன்னாலே காவடி எடுத்து ஆடுவதை யாராலையும் மறக்க முடியாது. அப்படி நம்மெல்லாம் கூட வீட்டுல இருந்தபடியே காவடியை சுமக்கிறதா நினைச்சு எழுந்து ஆட ஆரம்பிச்சுடுவோம். இப்போ இந்த நாம சங்கீர்த்தனத்தை பார்த்தா உடையாளூர் ஸ்ரீ கல்யாணராம பாகவதர் அவர்கள் முருகனுடைய பெருமைகளை பாட இருக்கின்றார். அதை இப்பொழுது நாம் காணலாம். வேலவா வேல் முருகா வா வா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, 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 வேலவா சண்முகா முருகா முருகா, வேலவா சண்முகா முருகா முருகா, வேலவா சண்முகா முருகா முருகா, வேலவா சண்முகா முருகா முருகா, பள்ளி மணவாளா பள்ளி மணவாளா குஞ்சரி மணாளா, பள்ளி மணவாளா குஞ்சரி மணாளா, குஞ்சரி மணாளா குஞ்சரி மணாளா, தேவ குஞ்சரி மணாளா, தேவ குஞ்சரி மணாளா, அன்னமயில் வாகனா முருகா முருகா, அன்னமயில் வாகனா முருகா முருகா, வண்ணமயில் வாகனா முருகா, வண்ணமயில் வாகனா முருகா முருகா முருகா, சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா, சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா, சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா, சூராதி சூரா சுப்பிரமணிய
பாலசுப்ரமணிய தேவா சண்முகா சரவணா முருகா முருகா சண்முகா சரவணா முருகா முருகா வேலனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு கந்தனுக்கு வேலனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு அரோகரா அரோகரா சப்தம் கேட்குதே அரோகரா அரோகரா சப்தம் கேட்குதே இந்த அடியார் திருக்கூட்டம் எல்லாம் அவனை பாடுதே அடியார் திருக்கூட்டம் எல்லாம் அவனை பாடுதே வீதி தோறும் தோரணமா வீதி தோறும் தோரணமா வீதி தோறும் தோரணமா வீதி தோறும் தோரணமா அங்கே விதவிதமாய் காவடியா விதவிதமாய் காவடியா பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடியா பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடியா வேலனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் 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 முருகா. முருகப்பெருமான் என்றாலே அழகு என்று பெயர். அழகு பொருந்திய முருகப்பெருமான் வெவ்வேறு திருத்தலங்களில் வேறு வேறு காட்சிகளை நமக்கு தருகின்றார். அப்படி முருகப்பெருமானோட எத்தனையோ திருத்தலங்களை இன்றைய தினம் வீட்டில் இருந்தபடியே நம்மளால பார்க்க முடிஞ்சது. மனசு ரொம்ப தாபமா இருக்கும், எல்லா கோவிலுக்கும் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் நேரம் காலம் இது எல்லாம் நமக்கு இருந்துட்டு இருக்கும் பொழுது வீட்டில் இருந்தபடியேவே பல்வேறு விசேஷ திருத்தலங்களை நாம் தரிசிப்பது என்பது பெரும் பாக்கியமான ஒரு விஷயம். அந்த விதத்தில் இன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பார்த்தோம். அதன் பின் சென்னிமலை முருகனை கண்டோம். அதன் பிறகு சிக்கல் சிங்காரவேலனை கண்டு கழித்தோம். முருகப்பெருமானுடைய வரலாறுகளை பற்றி நாம் கேட்டோம். முருகப்பெருமானுடைய அபிஷேகங்கள் எவ்வளவு மகாத்மியம் கொண்டது என்பதை கண்டோம். கடைசியாக முருக நாம சங்கீர்த்தனத்தையும் நாம் அனுபவித்தோம். இப்படி பல்வேறு காட்சிகளை கண்டு தரிசித்த உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக பெருக வேண்டும் என்று சொல்லி வேறொரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கை கூடும், நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரர் இடர்த்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. சிருஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர்வேலு பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர்வேலு பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. மையல் நடஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் வேலால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலா எண் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக